Friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு எங்களோட நைட் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. மணி வந்து கரெக்டா 11 o'clock. பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்க ஆள் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்க. 11 o'clockக்குலாம் மேல காலையில இருந்து நல்லா தூங்குவாங்க, மத்தியானம் நல்லா தூங்குவாங்க. ஆனா ஈவினிங் ஒரு 8, 9, 10க்குலாம் ஆகும்போதே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவ் ஆவாங்க. 11 o'clock போலாம் நல்லா ஆக்டிவ் ஆயிருவாங்க. ஸோ இன்னைக்கு Thursday ஈவினிங். இன்னைக்கு வந்து எல்லாரும் என் கூட முழிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் செமையா இருக்கு. பாப்பா என்ன பண்ண போறா, நைட் எல்லாம் முழிச்சு அம்மாவை என்ன டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படிங்கிறத பார்க்க ஹெடனும் ரெடியா இருக்கா, என் ஹஸ்பண்டும் ரெடியா இருக்காங்க. ஸோ நாங்கள் எப்பவும் போல ஆஸ் யூஷுவலாக 8 o'clockலாம் சாப்பிட்டாச்சு. பட் இப்போ வந்து எங்களுக்கு என்ன நைட்டு 1 மணி ஆகுமா, 2 மணி ஆகுமா, 3 மணி ஆகுமா, இப்போல்லாம் 5 மணிலாம் ஆகுது. அவள் பாட்டிக்கு விளையாண்டுட்டே இருக்கா. ஒரு ½ an hour தூங்கிட்டு எந்திக்கும் போது ரொம்ப பிரிஸ்கா இருந்துச்சு, விளையாட ஆரம்பிச்சிருதா. அதனால 5 மணி கூட ஆகலாம். ஒரு நாள்லாம் மார்னிங் சன்ரைஸ் ஆகிற டைமும் நான் கண்ணை க்ளோஸ் பண்ணுற டைமும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹேடன் தான் இருக்க விடாம அப்பா பசிக்குதுன்னு கூட்டிகிட்டு போயாச்சு. அவனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை பாப்பா கூட முழிச்சிருக்கணும். நான் வந்து ஸ்கூல் இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை வந்து இருக்கவே விடுறது இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நீங்கள் எங்களோட மிட் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நம்ம எனக்கு வந்து 11 o'clock ஆகுது. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு காமிக்கிறேன். பாப்பா வந்து இந்த இதுக்குள்ள இருக்கா. இது என்னது அப்படிங்கறத நான் அப்புறமா காமிக்கிறேன். அவ எந்திரிச்ச உடனே இப்ப அவ விளையாண்டுட்டு இருக்கா. இப்ப அவளை கை வச்சு தூக்கி இடம் மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உள்ள இருந்தே விளையாடுட்டு. இது வந்து ஒரு ஜிம் பால் பீட்டு மாதிரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இனிமேதான் அது யூஸ் ஆகும். மேல கொஞ்சம் அங்கங்க தொங்க விடுறது, இந்த அங்க அந்த மேல பிள்ளை தொங்க விட்டுருக்கோம், சவுண்டு கேட்கும், அதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு அழகா இருப்பா. நல்லா ஃபீட் பண்ணி போட்டா கொஞ்ச நேரம் இதுல இருந்து விளையாடுவா. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுலலாம் இது பண்றதுக்காக. ஸோ அவளே கையை கால் ஆட்டி இப்போ விளையாண்டுட்டு இருக்கா. அவளை இப்போ நம்ம டச் பண்ணிட்டோம்னா பிடிக்காது. பேசிக்கா எனக்கு வந்து பிள்ளைங்களை ரொம்ப கையில தூக்கி வைக்க பிடிக்கவே செய்யாது. அதனால நான் வந்து எப்பவுமே கீழே போட்டே தான் இது பண்ணுவேன். நைட்டுமே அவள் இதே மாதிரி கீழே போட்டுட்டேன் அப்படின்னா அவள் படுக்கி கிடப்பா. ஆனால் நம்ம பக்கத்துல எல்லாம் படுக்க முடியாது. நம்ம எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் அவள்கிட்ட பேசணும், நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். நம்ம பக்கத்துல படுத்துருந்தோம்னா நம்மளை தூக்க சொல்லுவா, அப்படி ஏதாவது அழுது இது பண்ணிடுவா. அதுவே நான் நல்லா ரொம்ப ஆக்டிவா இருந்தேன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அதுதான் அவா. நீங்களாம் யார் என்ன மாதிரி, அப்புறம் நைட் எப்படி நீங்க நியூ மானெல்லாம் பாப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் பாக்குறது என்னன்னா, நான் ஆக்டிவா மாறிடுவேன் நைட்லாம் பயங்கரமா. சில நேரம் அவளை தொட்டில போட்டுட்டு இங்க அங்க நடந்துட்டு இருப்பேன். ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா நான் நடக்குது இப்படி தலை திருப்பி பார்த்துட்டே இருப்பா. அப்படி பார்த்துட்டே இருப்பா. இப்போதைக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு ரொம்ப போட்ட இடத்துல அப்படியே இருக்கிறனால நம்ம இப்படி நடந்துடலாம், அவங்களுக்கு ஒரு என்கேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எல்லாம் வாயில போடுறது, அப்புறம் தவழும் போது திரும்பி குப்புற விழுந்தா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். எங்க பாப்பா வந்து இப்பதான் குப்புற விழ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. எங்க போடுறோமோ அதே இடத்துல தான் இருக்காங்க. சைட்ல பில்லோ அப்படின்னு அதான் வச்சுட்டு நம்ம இப்படி நடந்துட்டே இருந்தா இப்படி கண்ணை உருட்டி பாப்பா. அது அவளுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிட்டு. அதனால நைட் நானும் அவளை இப்போ அப்படிலாம் விளையாடுறது. அப்படியே எங்க டேஸ் போயிட்டு இருக்கு. நீங்க பார்க்க தானே போறீங்க. நைட்டு படம் போட்டு விட்டாச்சு. படம் வந்து என்ன படம்னா நாய் சேகர் படம். இந்த படம் வடிவேலு படம் ரொம்ப முன்னாடியே வந்தது. பட் நான் இன்னும் பார்க்கல. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணிச்சு, சரி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக இப்போ போட்டு விட்டுருக்கேன். எப்படி படம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த இதுதான் ஆக்டிவ் ஜிம் அண்ட் பால் பீட்டு. இந்த மாதிரிலாம் மேலே தொங்கும். இது டம்மி டைமுக்கு போட்டுக்கலாம், இப்படி உட்காரும் போது விளையாண்டுக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதான் இந்த ஜிம் பால் பீட்டோட ஓவரால் வியூவு. இந்த மேலே தொங்க போட்டிருக்காங்களா, அது வந்து பிள்ளைங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே நம்ம பார்க்க போடும்போது நல்லா ஐ கோஆர்டினேஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி ஆடுறதெல்லாம் பார்த்தா நல்லா விளையாடுவாங்க, அமைதியாக இருப்பாங்கங்கிற கான்செப்டில் தான் இது வந்திருக்கு. நம்ம தொட்டியில் வந்து மிந்தி ஒரு சுத்துற மாதிரி ஒன்று போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கான்செப்டில் இது கொஞ்சம் மாடர்னாக வந்திருக்கு. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்களா. ஸோ நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நல்லாவே அவளுமே எங்கேஜ் ஆகுறா. இதை பார்த்துட்டு அந்த சவுண்டு வர்ற மாதிரி உள்ள டாய்ஸ், மியூசிக்கல் டாய்ஸ்லாம் அதில் போட்டு விட்டோன்னா இன்னுமே நல்லா எங்கேஜ் ஆகுறாங்க பிள்ளைங்க. அந்த பர்பிள் கலரில் உள்ளது சவுண்டு வரும். இது வந்து அந்த டாய்ஸோடையே வந்தது. இனிமேல் நமக்கு வேணும்னா நம்மளும் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுக்கலாம். வாங்கியிருந்து
ஆமா எமர்ஜென்சிக்கு வைக்க. மை டாட்டர் இவ்வளோ நேரம் அமைதியா இருப்பாங்க. எப்ப நான் சாப்பிடலான்னு உட்கார்றேன்னா அப்போ எக்ஸாக்ட்லி. டைம் வந்து 1 o'clock ஆகுது. அவள் வந்து தூக்கத்துக்கு அழுதா. ஸோ இவங்க 2 பேரும் தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ தூங்க வச்சா ஒரு 1/2 hour போல் தூங்கி எந்திரிக்க சான்ஸ் இருக்குது. தூக்கத்துக்கு அழுதா பார்க்கலாம். பாப்பா வந்து தூங்க வச்சாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திப்பாங்க. இப்படி இடையில தூங்குவா. நானும் அப்படியே படுக்க வச்சு அப்படியே தட்டி தட்டி தூங்க வச்சிடலான்னு பார்ப்பேன். இருந்தாலும் அசர மாட்டா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முழிச்சிருவா. நாங்கள் எல்லோரும் படுத்து அப்படியே கண்ணை மூடி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம். லைட் ஆஃப் பண்ணி போடுவோம், டிம் லைட் போடுவோம், இப்படி பற்பல வித்தைகள் ட்ரை பண்ணோம். ஸ்டாலர் வச்சுருக்கோம் இங்கே பக்கத்துலேயே தான். அதிலெல்லாம் போட்டு ஆட்டிலாம் பார்ப்போம். தொட்டியில் போட்டு இப்படி ஆட்டுவோம். ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். எதுக்கும் மேபி 3 மாதம் அப்படி தான் இருக்குவாங்க. அதேமாதிரி நைட்டு பிறந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்காங்க. என்னோட பாப்பாவும் நைட்டு தான் பிறந்தாப்புல. நைட்டு டைமை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. யாருக்கா தெரிஞ்சால் கீழே கெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாப்பா வந்து நைட்டு ஒரு சூப்பரான டைமில் பிறந்திருக்காங்க. அதனால் நைட்டு தூங்குறதே இல்லை. யாரை கேட்டாலும் நைட்டு பிறந்த பிள்ளை தூங்கவே செய்யாதுங்காங்க. அதெல்லாம் மைத்தா இல்லை உண்மையா அப்படின்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ படுக்க வச்செல்லாம் அப்போ வந்து உடனே எந்திரிச்சிட்டா ஒரு 10 minutesலேயே. அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்பவும் தூங்க வச்சு அப்படியே அவங்க கூட நானும் படுத்து தூங்க வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஃப்ரைடேனால ஹெடனுக்கு கேட்டிசம் கிளாஸ் இருந்தால் அவனுக்கு காலையில் எழும்புனா அந்த சத்தத்தை கேட்டு இவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. இதுவே ஆஃப்டர்நூன் மார்னிங்கு ஈவினிங் டைம்லலாம் என்ன சத்தம் கேட்டாலும் முழிக்க மாட்டாங்க. நைட்டும் காலையிலையும் இந்த சின்ன சத்தத்துக்கு முழிச்சிருவா. டே மார்னிங்கு நேற்று நைட்டு கண்டினியூ பண்ணியிருப்போம்ல, அது 2 மணிக்கு அப்புறமும் லைட்டாக எழுந்திரிச்சா. 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு தூங்கினா. அதுக்கப்புறம் இப்போ மணி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. மணி இப்போ 6:30 தான் ஆகுது. மேடம் 6 o'clock எழுந்திரிச்சாச்சு. 3, 4, 5, 6 3 மணி நேரம் தான் தூக்கம். என்மையும் நல்லா விளையாடுவா. என்மையை என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்கு மேலே குளிப்பாட்டுவோம்ல தலைக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா டீப் ஸ்லீப் போவா. இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கா.